வணக்கம். இது உங்கள் விஜயலட்சுமி கிச்சன். இன்றைக்கி மொச்சக்கொட்டை போட்டு புளிக்குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க, இல்லைன்னா மண்ணாக இருக்கும். மொச்சக்கொட்டை போட்டு புளிக்குழம்பு வைக்க போகிறோம். மொச்சையை அவிச்சு வச்சுக்கோங்க, 10 மணி நேரம் ஊற போடணும் நைட்டில். அதில் சுண்டை வத்தல், வெள்ளைப்பூடு, பொடி வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு உளுந்தம் பருப்பு, 2 வெந்தயம் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ சாம்பார் பொடியை போடும். ரெண்டு ஸ்பூன் வத்தப்பொடி, 2 ஸ்பூன் வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, காயம், அது வத்தப்பொடி போட்டேன். இது சாம்பார் பொடி. இது 3, அது 2. உப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அவ்வளோ. இப்போ இருப்பு சட்டி வைக்கணும். இருப்பு சட்டி வச்சுருக்கு. காஞ்சதும் நல்லெண்ணெய் ஊற்று, ஒரு 4 ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்று. இப்போ காயட்டும். கடுகு உளுந்தம் பருப்பு, 2 வெந்தயம் இதில் போடுங்க. இடித்ததும் கருவேப்பிலை, வெந்தயம் போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும், அதனால். கருவேப்பிலையை போட்டாச்சு. பொடி வெங்காயம் கருவேங்க வச்சுக்கோங்க. வெள்ளைப்பூடு, சுண்டை வத்தல், ஓரளவுக்கு கொஞ்சம் வாசம் போன தண்ணி கிண்டிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த புளியை கரைச்சி வச்சதை அதில் ஊற்றணும். இப்போ கரைச்சி வச்சிருந்த சாம்பார் பொடி எல்லாம் போட்டோம்னா அதை இதில் ஊற்றிடுங்க. இந்த மொச்சக்கட்டையும் இதில் போட்டுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஆகும், கொதிக்கட்டும். இப்போ மொச்சக்கொட்டை போட்டு புளிக்குழம்பு ரெடி ஆகிட்டு, கொதிச்சிருச்சு. கொஞ்சம் குழம்பும் வற்றிட்டு இப்போ இறக்குறேன். இப்போ மொச்சக்கொட்டை போட்டு புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.